ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன் விநாயகா சீன்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎன்சி வுட் கார்விங் மிஷினில் என்கிரேவிங் டாபிக். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவ் பிரேக் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சேவ் பிரேக் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கோம், இடையில ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா அதில் சப்போஸ் டூல் உடஞ்சிருக்கா இல்லை டூல் டெப்த் கரெக்டாக ஓடுதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த சேவ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேவ் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல நிப்பாட்டிங்களோ அந்த இடத்துலேருந்து திரும்பி தொடங்கலாம். ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எந்த லைனில் இருக்கோ அந்த லைனில் தொடங்கலாம். இன்றைக்கி அதுக்குடைய வீடியோஸ் தான் பார்க்குறோம். இதே மாதிரி வுட் கார்விங்ஸில் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம், நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் இந்த சேவ் பிரேக்கு. அதுக்கப்புறம் ஒரு பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா எப்படி இதை ஆன் பண்ணுறது, இதை பற்றிலாம் நாங்கள் போடுறோம், பாருங்கள். அப்பப்போ என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும். ஓகே, உங்க அக்கர்லிக்கு மெல்ட் ஆகும். இந்த மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி போயிடோட மாட்டிக்கும். இந்த இதே வச்சு அப்படியே ஓட்டுனீங்கன்னா அந்த இது மேல கவர் ஆகும். அப்ப பாக்குறதுக்கு லுக் இருக்காது. அதனால அப்பப்ப என்ன செய்யணும்னா எடுத்து விட்டுணும். இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்து பிரேக் பண்ணி 1ஆம் நம்பர்ல சேவ் பண்ணிட்டேன். இப்போ அதே ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி 1ஆம் நம்பர் அழுத்தினீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த பர்ரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த 1ஆம் நம்பர் செலக்ட் பண்ணிட்டுனா மறுபடியும் லோட் ஆகி எங்க விட்டுச்சோ அந்த விட்டது இப்போ ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாஸ் பண்ணிட்டு ஸ்பீட் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா கண்டினியூ பண்ணுங்க. இப்போ திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, நம்ம எப்படி கண்டினியூ பண்ணி ஓட்டுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இல்லையா? இப்போ திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. இப்போ பாருங்க கத்து போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், கரண்ட் இப்ப வந்துருச்சு. ஓகேவா? இப்ப வந்துட்டு எப்பவும் போல நான் என்ன செய்யறேன், ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் ஆகணும். இப்ப ஆன் ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் போல நம்ம இங்க ஆன் பண்ணிக்குவோம். இப்போ எப்பவும் போல ஃபோமிங் பண்ணிட்டு ஹோமிங் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் பவர் ஆஃப் டியூரிங் ஒர்க்கிங் டு யூ வாண்ட் டு ரீஸ்டார்ட்னு கேட்குது. இப்போ இதை கீழே இறக்குனுங்கன்னா கீழே வரும். ஒர்க்கிங் டு வாண்ட் டு ரீஸ்டோர் ப்ரெஸ் ஓகே. இப்போ நம்ம ஓகே பண்ணோம்னா லோடிங் ஆகும். அந்த ஃபைல் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கு அப்புறம் இது இந்த லைன் நம்பர் தான் கடைசியா ஓடினது 5339. இந்த லைன் நம்பர் தான் கடைசியா ஓடி முடிச்சது. ஓகேவா? இப்ப மறுபடியும் அதே நம்பர்ல கொஞ்சம் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல அதே இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்கறேன். நான் என்ன செய்யறேன், அப்படியே நான் ஓகே பண்ணிக்கிறேன். நீங்க யாராச்சும் பண்ணுங்கன்னா இதுல போயிட்டு எடிட்ல போயிட்டு, ஓகேவா, எடிட்ல போயிட்டு அந்த வேல்யூ நீங்க மாத்திக்காங்க. இப்போ 5339 அதை 5300 வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வரும். நான் நம்பர் டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் நம்பர் வந்துடும். மறுபடியும் ஓகே பண்ணுங்கன்னா ஃபைல் மறுபடியும் லோட் ஆகி ரெண்டாம் இருக்கும். ஸ்டார்ட் ஆகுதா? கிட்ட